இந்த வீடியோல LibreOffice எப்படி டவுன்லோட் பண்றது? அப்படி டவுன்லோட் பண்ண LibreOffice எப்படி யூஸ் பண்றது? அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர்ல LibreOffice அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க் ஒண்ணு வரும். LibreOffice டவுன்லோட் ஃப்ரீ ஆஃபீஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்க டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் LibreOffice இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூஸ் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லேப்டாப்புடைய ஓஎஸ் பாத்தீங்கன்னா லினக்ஸா, மேக் ஓஎஸ்ஆ, விண்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரியான ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்றேன். டவுன்லோட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் வந்து நெக்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா LibreOffice வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்ல இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அப்படி இன்ஸ்டால் ஆன LibreOffice பாத்தீங்கன்னா ஸோ இங்க ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ரைட்டர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா LibreOfficeனுடைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடியது மெனு பார். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டூல் பார். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டூல் பார். கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியும் கிளிக் பண்ணி நீங்கள் நியூ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் கீபோர்டில் Ctrl+N நீங்கள் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நியூவாக ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உங்களுடைய ஹர்சரை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ 2 டாக்குமெண்ட் வந்து நியூவாக ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நியூவை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் கீபோர்டில் Ctrl+N ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் நீங்கள் நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க 3 டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது உங்கள் கீபோர்டில் Ctrl+O ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஆல்ரெடி சேவ் பண்ண டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் டைப் பண்ண டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அங்கே சேவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் Ctrl+S ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைல்ஸில் சேவஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேவஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸில் போயிட்டு சேவஸை கிளிக் பண்ணியும் வரலாம். அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் Ctrl+Shift+S ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேவஸ் கொடுத்துக்கலாம். சேவஸ் அப்படின்றது ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது அந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் வேற ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா சேவஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க ஆல்ரெடி இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க டைப் பண்ண டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் வந்துக்கலாம். ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் Ctrl+P ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு பேஜ் தான் இருக்குது. ஸோ நம்ம 4-5 பேஜ் வந்து நம்ம டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆல் பேஜஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
பிரிண்ட் பிரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ணது மார்ஜின்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபைல் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கீழே பிரிண்ட் பிரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இங்க கிளிக் பண்ணியும் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க வந்து பிரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பிரிவியூக்கான ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ பிரஸ் பண்ணீங்கன்னா பிரிவியூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க தெரியக்கூடிய க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆர் டோன்ட் சேவ் கேட்கும். ஸோ டோன்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து க்ளோஸ் ஆயிட்டு நியூ பேஜுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் இந்த லிப்ரே ஆஃபீஸ் வேர்ட் ரைட்டர்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணியும் நீங்க எக்ஸிட் ஆகி வெளியில வந்துக்கலாம். அல்லது உங்க லேப்டாப்ல கண்ட்ரோல் பிளஸ் கியூவை பிரஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியில வந்துக்கலாம். ஸோ டோன்ட் சேவ் கொடுத்துட்டு வெளியில வந்துக்கலாம். திரும்ப லிப்ரே ஆஃபீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப ரைட்டர் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி டைப் பண்ணுறது, டைப் பண்ணிட்டு அதுக்கான அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் கீபோர்டில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து டைப் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஹவ் அப்படின்ற வேர்டு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த இடத்துல ஹர்சரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஷிஃப்ட் அண்டு அந்த ஆரோ அப் அண்ட் டவுன் ஆரோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஹவ் அப்படின்ற வேர்டு வந்து கட் ஆயிரும். நெக்ஸ்ட் திரும்ப அதை வந்து வேற ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் வரணும், டாக்குமெண்ட்டுக்கு அடுத்து தான் ஹவ் வரணும் அப்படின்னு சொன்னா ஸோ கண்ட்ரோல் வியை பிரஸ் பண்ணீங்கன்னா திரும்ப அது வந்து என்ன ஆயிரும்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வியை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து இந்த லெசன் அப்படின்றத வந்து நம்ம காப்பி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா திரும்ப அந்த இடத்துல ஹர்சரை வச்சுக்கோங்க. ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை அந்த வேர்டை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அப்படின்றத சேமா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க ஹர்சர் எந்த இடத்துல அந்த லெசன் வேணுமோ ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்றது கட் பண்றதுக்கும் கண்ட்ரோல் சி அப்படின்றது காப்பி பண்றதுக்கும் கண்ட்ரோல் வி அப்படின்றது வந்து பேஸ்ட் பண்றதுக்குமான ஷார்ட் கீஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்ல லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை எப்படி கொஞ்சம் போல்ட் ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஹோல் டெக்ஸ்டையுமே வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல்ட் ஆயிரும். ஸோ இதுக்கான ஷார்ட் கீ பாத்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் பியை யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போல்டா மாத்திக்கலாம். ஸோ திரும்ப நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா வந்துடும். ஸோ உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய கீபோர்ட்ஸ்ல கண்ட்ரோல் பிளஸ் பியை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் போல்டா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப அங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் சாய்வாக வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஐய கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சாய்ந்தது மாதிரி சாய்வாக வந்துடும். ஸோ இதுக்கு ஷார்ட் கீ பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கீழ கண்ட்ரோல் பிளஸ் ஐய நீங்க பிரஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சாய்வாக மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்க தெரியக்கூடிய அந்த யூ பை அண்டர்லைன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸோ அண்டர்லைன் வந்துடும். ஸோ இதுக்கான ஷார்ட் கீ பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் யூவை நீங்க கிளிக் பண்ணா இந்த மாதிரி அண்டர்லைன் வந்து டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்துடும். ஸோ திரும்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸும் பண்றதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ அண்டர்லைன் வேணாம் அப்படின்னு சொன்னா திரும்ப நீங்க அங்க கிளிக் பண்ணீங்கன்னா அண்டர்லைன் போயிடும். ஸோ இல்ல சாய்வு வேணாம் அப்படின்னு சொன்னா திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா நேரா வந்துடும். ஸோ இல்ல ஒரு குறிப்பிட்ட வேர்ட் மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போல்டா வேணும் அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டெக்ஸ்டையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு திரும்ப
P-ய press பண்ணிக்கோங்க. ஸோ அந்த explain அப்படின்ற வேர்டு மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் போல்டா வேணும் அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த வேர்டை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்ட் பண்ணிட்டு இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த வேர்டினுடைய கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த டெக்ஸ்டோட கலர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஸோ இங்க ஏக்கு கீழே கலர்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த கலர்ஸ் வந்து அந்த டெக்ஸ்டினுடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கேப்ஸ்ல எப்படி என்டர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லேப்டாப்ல கேப்ஸ் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த கீயை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க டைப் பண்ணீங்கன்னா கேப்ஸ்ல வந்து டெக்ஸ்ட் வந்து என்டர் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்டினுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டு இங்க தெரியக்கூடிய இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீயை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க செலக்ட் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்துட்டே வாங்க. ஸோ 26. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா டெக்ஸ்டினுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணீங்கன்னா டெக்ஸ்டினுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ போல்டு வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்டினுடைய ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இங்க பாருங்க லிபரேஷன் செரிஃப் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நீங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்க யூஸ் பண்ண செலக்ட் பண்ண டெக்ஸ்டோட ஃபாண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்டினுடைய ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் அலைன்மெண்ட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நிறைய நீங்க பேராகிராஃப் டைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்க தெரியக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க சென்டர்ல வரணும் அப்படின்னு சொன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து சென்டருக்கு வந்துடும். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இங்க கிளிக் பண்ணீங்கன்னா சென்டருக்கு வந்துடும். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இங்க தெரியக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆரோவா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அங்க டாட்ஸ் அதாவே கொடுத்துருப்பா. டாட்ஸ் வந்துடும். இல்ல நமக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே 1 2 3 அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் டேபிள் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க தெரியக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்க கிளிக் பண்ணியும் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரோ வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ண அங்க ப்ளூ கலர்ல வந்துட்டு இருக்கும். கீழே எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்றத வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஸோ உங்களுக்கான டேபிள் வந்து இங்க வந்து ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இன்சர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ நீங்க அத்தனை காலமா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அங்க கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டைல் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைலில் வந்து டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேபிள் வந்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓரியன்டேஷன் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபைல்ஸ்ல போயிட்டு நான் வேற ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் இங்க ஸ்டைல்ஸ் போய்க்கோங்க. சாரி ஃபார்மட் போய்க்கோங்க. ஃபார்மட்ல பார்த்தீங்கன்னா பேஜ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே பேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்க லேண்ட்ஸ்கேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிடும். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா லேண்ட்ஸ்கேப்புக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ உங்களுக்கு திரும்ப மறுபடியும் போர்ட்ரேட்ல வேணும் அப்படின்னு சொன்னா ஃபார்மட் போய்க்கோங்க. ஃபார்மட்ல போயிட்டு
பேஜ் ஸ்டைல் போய்க்கோங்க. போயிட்டு பேஜ்ல போயிட்டு போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஓகே கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா போர்ட்ரேட் ஓரியன்டேஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.